ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய சாதத்தில் செஞ்ச வடகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய சாதம் மீந்து போகும்ல, அதை நல்லா ட்ரை பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்பு, உப்பு, அவ்வளோதான். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்சியில் கொஞ்சம் அடித்து எடுத்து வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா ரொம்ப மாவாக அரைக்கணும் தேவையில்லை. இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக அரைச்சாலே போதும். இதை ஒரு 4 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள் எப்படி நல்லா மொறுன்னு வந்துருச்சுன்னு. இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரீ டயத்தில் எடுத்து பொரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை பொரிக்க தான் போகிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். போட்டு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பழைய சாதம்லாம் மீந்து போச்சுன்னா தயவுசெய்து கொட்டாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது குவான்டிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவு சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மசாலாலாம் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள், இதெல்லாம் உப்பெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்கவே நல்லா மொறுன்ட்டு பொரிஞ்சு வந்துருச்சு. நான் எந்த அளவு எடுத்து செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் 2 பாக்ஸ் அளவுக்கு சாதம் எடுத்துக்கிட்டேன். அதாவது நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட் உப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எடுத்து காய வச்சு இது மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.